இல்லாமல் தந்தை சிறத்தோடு வந்திருக்கிறேன் பாருங்களம்மா. சரிதான் மகனே. அப்படி அதனால பழமொழியில் சொல்வார்கள், இருக்கிற இருந்தாலும் கிடைக்கிற இடத்துல இருந்தால் கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்குமா? இந்த மூன்று பொருளும் என் தந்தை இடத்துல பெற்றவுடனே தான் என்று கருவங்கொன்று தெய்வம் என்றும் அறியாமல் தந்தை தாய் என்றும் அறியாமல் தான் என்று கருவம் முடித்துக் கொண்டான் எங்கப்பன். சரிதான். யாரு? பலீஸ்வரனாகப்பட்டவன் கல்லிக்கு மலையிலே பேய் போலும் பித்து போலும் வாழ்ந்து கொண்டு வந்தான் இருந்தான். இதே வீர சாட்டை, இதே சோளம் இதோ இருக்கிறது. இந்த வீர வாழ்வோடு இருந்தால் எனக்கும் தந்தை போல் தான் என்ற கருவம் வந்துவிடும். அதனால அதுவோடு மட்டுமில்லாமல் இந்த உலகத்துல சக்தி என்றால் ஒரு பயம் இருக்கிறது. சக்தி இல்லாத சிவன் கிடையாது, சிவன் இல்லாத சக்தி கிடையாது. சத்தியத்தில் இருக்கக்கூடிய பொருள் இருந்தால் சக்தி ஆகும். என் தந்தை போல் தான் என்ற கருவம் கொண்டு விடுவார். அப்ப நீங்க வளர்த்த பிள்ளைக்கு ஒரு விளக்கம் இல்லாத போய்விடும். சரிதான். பெத்தது என் தந்தை இடத்துல இருந்தாலும் வளர்த்தது என் தாய் நீ. ஆமா, உன்னை போல வரக்கூடிய பத்திரங்களை ஆதரிக்க வேண்டும். அருள் புரிய வேண்டும் என்றால் இதோ உடைய வீர சாட்டை, இதோ சூலம் இருக்கிறது, இதை வைத்து கொல்லுங்களம்மா. சரி மகனே. என் தாய்க்கு இருக்கிற பொருள் இருந்தால்தான் சரியான சத்து தெரியுது போல தெரிகின்றது. அதனால இனிமே தாய் கிடையாது, தந்தை கிடையாது, எனக்கு யார் என்றும் துணை கிடையாது. காலம் முழுவதும் உன்னோடு உன் காலையிலே பூஜை செய்வார். அது மட்டும் இல்லை, நான் ஒரு ஆண்டு காலம் மட்டும்தான் இன்னைக்கு கைலமலையில் இருப்பேன். எங்க மலையாள தேசத்துல இருப்பேன். சரி, ஒரு ஆண்டு காலம் மட்டும்தான். அதுக்கு பிறகு என்னோட கணவரிடம் கைலமலை சென்று விடுவேன். என்னுடைய சிஷியனாக இருப்ப. ஆமா, என்னுடைய கணவனுக்கும் எனக்கும் பகை ஏற்பட்டு இப்படி போட்டி வந்ததுனால ஒரு ஆண்டு கணவன் பிரிந்துகிறே மலையாள தேசத்துல சக்கமாக இருந்து கட்டளையிட்டா. ஒரு ஆண்டு காலம் மட்டும்தான். ஆண்டு ஆயுள்கள் முடிகிற போகிறது. திரும்பி நான் சத்தியாகப்பட்டவன் இந்த சிவனுடைய இடபாகத்தில் அமர்ந்து நாட்டு மக்களுக்கு படியளக்க வேண்டும். இந்த கழுகு மலையில நான் இருக்க, நீ இருக்க வேண்டும். நீ இருந்து இந்த நாட்டு மக்கள் அனைவட்டு வெள்ளம் குறை குற்றம் இல்லாம பார்க்க வேண்டும். எனக்கு இளவரச பட்டம் தருகின்றேன். கழுகு மலையை எங்க அப்பனை போல் தான் என்று கருவும் கொள்ளாமல் நல்லாட்சி செய்ய வேண்டும். ஆமா, அப்படி உன்னை பார்க்க வர வேண்டும் என்றால் இந்த மலையாள தேசம் வேண்டாம். எங்கு வர வேண்டும்? வர வேண்டும். அங்க கடவுளாகப்பட்ட சிவபெருமானும் சத்தியம் காட்சியளித்துக் கொள்வோம். சரிதான். அங்க வந்து என்னை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, ஆகட்டும். திரும்பலாமா? அப்படியே இந்த கழுகு மலை உனக்கே பட்டம் சூட்டிக்கிறேன். சென்று வருகிறேன். கழுகுமலையில் நான் இருப்பேன். ஒரு மறை உன்னை பார்ப்பதற்கோ என் தந்தையை பார்ப்பதற்கோ வர வேண்டும் என்றால் கைலமலைக்கு வர வேண்டும். உன் காவடியிலே நான் வர வாங்கி திரும்ப கழுகுமலையை செல்வேன். சரி மகனே. இந்த கழுகுமலையிலே ஏதோ ஒன்றும் குற்றம் குறை இல்லாமல் என்னை தேடி வரக்கூடிய பத்திரங்களை தெய்வம் போல உங்களுடைய அறிவியப்படியோ. சரிதான். அப்படி இருந்து நான் காட்சியளிப்பேன்மா. சரி மகனே. ஒரு வார்த்தை என் சத்தமாகட்டும் தாயே. சரி மகனே. அப்படி சென்று வருகிறோம்மா. கேளுங்கள்